ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 90's கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் ஐஸ் தாங்க இது. குச்சி ஐஸ், அதுலேயும் பால் ஐஸ் அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஸோ இந்த பால் ஐஸை இப்போ எல்லாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். இதை ரொம்ப டேஸ்டியாக வீட்டிலேயே எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்துட்டு முதல்ல நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அந்த பால் ஐஸ் நம்ம சாப்பிடும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் அதோட டேஸ்ட்டே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த டெக்ஸ்சர் வரணும் அப்படின்னா அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கட்டியே இருக்கக்கூடாது. அப்படி கட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பால் ஐஸ் சாப்பிடும்போது கட்டியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. அதனால் சுத்தமாக கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவருக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு 4 குச்சி ஐஸ் வர்ற மாதிரி செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கட்டியே இல்லை. இதை செப்பரேட்டாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு பால் பாத்திரத்தில் நம்ம பச்சை பால் வந்துட்டு, அதாவது காய்ச்சாத பால் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன். இதை வந்துட்டு நம்ம காய்ச்சிக்கலாம். இந்த 1 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா 4 குச்சி ஐஸ் வரும். இப்போது இதை வந்துட்டு நல்லா கொதிச்சு பொங்கி வரணும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா குச்சி ஐஸ் அப்படின்னாலே என்னென்னு தெரியாது, ஐஸ்காரர்னாலும் தெரியாது. ஆனால் நம்ம 90's கிட்ஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஐஸ்காரர் வர்றாரு அப்படின்னாலே ஊருக்குள்ளே இருக்க எல்லா குட்டீஸுமே வந்து கிளம்பி போயிடுவோம். அதுவும் அந்த சம்மர் டைமில் ஆனுவல் லீவ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்காரர் அந்த பாம்பாம்னு ஒரு சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டாலே போதும், எங்கே இருந்தாலும் தலை தெறிக்க ஓடிடுவோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சாதா ஐஸ் வந்துட்டு 1 ரூபா. இந்த பால் ஐஸ், அதுக்கப்புறம் சேமியா ஐஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 ரூபா நாங்கள் வாங்கும்போது. ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த ஒரு ஃபீலும் தனி அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போது அப்படியே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டாம், ஸ்லோவில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். பால் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ ஐஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற மாட்டுப்பால் தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பேக்கெட் பால் வாங்கினீங்க அப்படின்னா அது ஏற்கனவே வந்துட்டு நல்லா திக்காக தான் இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, 1 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்வீட் வேணும்னா சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா நார்மலான அளவில் தான் நான் சர்க்கரை சேர்த்திருக்கிறேன். 1 கப் பாலுக்கு 4 டீஸ்பூன் தான் நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் இனிப்பு வேணும்னா கூட எச்சா சேர்த்திக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த பால் ஐஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சேமியா சேர்த்து செஞ்சாலும், அதாவது கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நம்ம சேமியா கூட சேர்த்து செஞ்சோம்னாலும் அந்த சேமியா ஐஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம சர்க்கரையை நல்லா பால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டாச்சு. அதுவும் இப்போ அடிக்கிற வெயில் பார்த்திங்கன்னா காலையிலேயே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே வெயில் அதிகமாகிடுது. நல்லா ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும். அதுக்காக நம்ம வந்துட்டு டெய்லியும் வந்து ஐஸ்கிரீம்லாம் வந்து வெளியில் வாங்கிட்டுருக்க முடியாது. அது வாங்கினாலும் அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக என்னென்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப சிம்பிள் அண்ட் வந்து டேஸ்டி அண்ட் ஆல்சோ ஹெல்த்தி, ஏன்னா எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் சாப்பிட்லாம். டெய்லியும் கூட கிட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அல்லது மில்க் இந்த மாதிரி வச்சு செய்யும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். வெளியில் வாங்கி கொடுக்குற ஐஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து உடம்புக்கு நல்லதில்லை.
ஸோ இது பார்த்திங்கன்னா டோட்டலாகவே செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 8 ஹவர்ஸ் உள்ளே வச்சிட்டோம்னாலே போதும். இப்போது இது நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஏலக்காயை வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி இதில் சேர்த்திக்கலாம். இப்படி சேர்த்தும்போது கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம அதை வறுத்து பொடி செய்யும்போது சீக்கிரமாக அது பொடியாகும். அதுக்காக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எதுவும் கட்டியெல்லாம் சேராமையும் இருக்கும். நம்ம ஏற்கனவே கரைச்சி விட்டுட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருந்த பாலோட அந்த கன்சிஸ்டன்சி விட நம்ம சேர்த்ததுமே கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காக ஆரம்பிக்கும். ரொம்ப திக்காச்சுனாலும் நல்லா இருக்காது. நம்ம ஒரு நிமிஷம் அது வரைக்கும் மட்டும் நம்ம இதை கொதிக்க விடலாம். அவ்வளோதான், கொதிச்சதுன்னா போதும். நம்மளுக்கு அந்த திக்கான கன்சிஸ்டன்சி கிடைச்சதும் இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்காக ஆரம்பிக்குது. இது ஆடை கட்டாமல் இருக்கணும். உங்களுக்கு மேலே ஆடை கட்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐஸ் மோல்டில் ஊற்றுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் அப்பப்போ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அடியிலையும் பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ நல்லா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ திக்காயிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்க போகிறேன். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் பால் எடுத்துருந்தேன் இல்லையா, எனக்கு அதில் 4 ஐஸ் வந்துச்சு. நீங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் கூட குறைய சேர்த்திக்கோங்க. இது பார்த்திங்கன்னா முன்னத்த நாள் நைட் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம இதை எடுத்துக்கலாம். மார்னிங் அல்லது அந்த 11 o'clock டைம் அந்த மாதிரி இதை எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது அப்படியே மூடி நம்ம ஒரு 8 hours அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ 8 hours கழித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் இந்த கீழே அந்த ஐஸ் மோல்டு வச்சுருங்க. அப்போது உங்களுக்கு தனியாக அந்த ஐஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக கிடைக்கும். இப்போ பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம இந்த 90's டைமில் நம்ம சாப்பிட்ட மாதிரிலே அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி இந்த பாலைஸ் அப்படின்னாலே கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த க்ரீமியாக இருக்கும். ஸோ அதே டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த பாலைஸை மிஸ் பண்ணுறீங்களோ எல்லாருமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான பாலைஸ் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களுக்கும் இந்த மாதிரி 90's டைமில் இந்த மாதிரி குச்சியை சாப்பிட்ட அனுபவம் இருந்தால், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம்லாம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.